முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிராய் நேசிக்கும் ஒருவரை பற்றிய முக்கிய ரகசியத்தை தான் உன்னிடத்தில் நான் இப்பொழுது கூற வந்துள்ளேன். இதை புறக்கணிக்காமல் முழுமையாக கேள் தங்கமே. நீ உயிராய் ஒரு உறவை நேசிக்கின்றாய் அல்லவா? அந்த உறவின் மீது எதற்காக எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஒரு சிறு சந்தேகத்துடனேயே இருக்கின்றாய்? நீ உன் மனதிற்குள் என்னத்தான் நினைத்துள்ளாய்? நீ மட்டும்தான் அவரை உண்மையாக நேசிக்கின்றாய், எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கின்றாய். ஆனால் அவர் என்ன நினைப்பாராய் என்று எப்பொழுதும் ஒரு சந்தேகத்துடனே உன் மனதில் வைத்திருக்கின்றாய். ஆனால் ஒரு உண்மையை சொல்லவா? அது அப்படி அல்ல தங்கமே. அவரும் உன்னை பற்றி தான் நினைக்கின்றார். இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்துவிட்டோமே, அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார்? அதேபோல் பல யோசனைகள் அவருக்குள்ளும் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது. அவருடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே உன்னை சுற்றி சுற்றித்தான் இருக்கின்றன. ஆனால் அது உனக்கு புரியவில்லை. நீயாக பேசுவாய் என்று அவரும், அவர் பேசுவார் என்று நீயும் காத்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர இருவரும் ஒருவர் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருப்பதாக நினைக்கவில்லை. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும். நீதான் தவறு செய்து விட்டாய் என்று அவரும், அவர் தவறு புரிந்துவிட்டார், என்னை ஏமாற்றிவிட்டார், என்னிடம் பல பொய்களை கூறிவிட்டார் என்று நீயும், இருவருக்குள்ளும் மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் உண்மையான தவறு உங்கள் இருவர் மீதும் இல்லை தங்கமே. அதீத அன்பு வைத்தால் நிச்சயம் சண்டை சச்சரவுகள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளாயோ அதே அன்பைத்தான் அவரும் உன் மீது வைத்திருக்கின்றார். உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றார். உன்னிடத்தில் வந்து பேச வேண்டும் என்று சில சமயத்தில் நினைத்தாலும் அவர் மனதில் பயம் இருக்கின்றது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறாத தீராத அதீத அன்பினால்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் ஏதோ சில கருத்து வேறுபாடுகளால் உங்கள் இருவரையும் காலம் எப்பொழுது பிரித்து வைத்திருக்கின்றது. காலத்தின் கட்டாயத்தாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் நீங்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றீர்கள். மாயை நிறைந்த இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் தங்கமே. ஆனால் அந்த கஷ்டங்கள் விரைவில் தீரும். இப்படியே உங்கள் வாழ்க்கை போய்விடுமோ என்ற பயம் கொள்ளாதே. அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன். உங்கள் இருவர் வாழ்க்கையும் தீப ஒளி நான் ஏற்றுவேன். அது நன்று பிரகாசமாக எரியும்படி நான் செய்வேன். கவலைப்படாதே. உன் துணையுடன் கூடிய விரைவில் உன்னை நிச்சயமாக சேர்த்து வைத்து நீங்கள் வாழும் வாழ்க்கையை ரசிக்கப் போகின்றேன். உங்கள் இருவரையும் அழகு பார்க்க போகின்றேன், சிம்மாசனத்தில் அமர வைத்து. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.